நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி சார், வாங்கப்பா. நீங்களாம் அடுத்த கட்டமாக பேசுறதுக்கு பயன்படுவீங்க, அதனால உட்காருங்க. இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க. சரிம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் காதுகளை எனக்கு கடனாக கொடுத்துடணும்னு சொல்லிட்டு உன் தலை அந்த பக்கமும் இந்த பக்கமும் எந்த பக்கமும் போகக்கூடாது. புரியுதா? நான் மீண்டும் உங்களை வந்து பார்க்கணும், உங்க கூட விளையாடணும், பேசணும் அப்படின்னா இந்த 20-25 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷன். கடந்த முறை ஒரு கதை பார்த்துருந்தோம் விவேகானந்தரை பற்றி. அதில் மிகப்பெரிய ஒரு சக்தினா அது கான்சன்ட்ரேஷன். அதனால தான் மிக இளம் வயதிலேயே மிக உயர்ந்த தலைவராக அவர் வந்து திகழ்ந்தார். கரெக்டுங்களா? அதனால் நீங்களும் வருங்காலத்தில் வந்து மிக உயர்ந்த தலைவர்களாக திகழணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்ல இருந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். சரியா? அதில் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு சரியான பதில், உரிய பதில் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல பரிசும் காத்திருக்கும். அடுத்த புத்தக கருத்து பகிர்வு நிகழ்விலே அது நடக்கும். புரியுதுங்களா? ஓகே, ரைட். நான் குழந்தையா மாறணும். கரெக்டா? குழந்தை இந்த மாதிரியா பேசான்? நான் என்ன நல்லா இருக்கிறியா அப்படி பேசுமா? அம்மா எனக்கு ஓணும் அப்படின்னு என்ன பேச்சோம் காட்டி தானே நான் கண்டுபிடிச்சிட்ட பத்தியா? நீங்க வா, ஏந்துரு, எங்க வா, எங்க சரி. ஓகே, நான் குழந்தையா மாறிட்டேன். நானு குழந்தையா மாறிட்டேன். சரியா? எனக்கு ஒரு டவுட். எனக்கு கிளியர் பண்றீங்களா? சரி. நான் என் வீட்டு பக்கத்துல ஒரு பசங்கிறாங்களாம், பிடி பச்சங்க கெட்ட பழக்கம்னு பேச்சுங்கிறானுங்க. என்னதா கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம்னா என்ன சொல்லுங்க? எதுலாம் கெட்ட பழக்கம்? கெட்ட பழக்கம்னா என்ன சொல்லுங்கடா? யார் சொல்றது? தீய பழக்கம்னா என்ன சொல்லு பாப்போம் டக்குன்னு. ஐயோ, தகாத சொற்கள், தீய சொற்களை பேசுறது கெட்ட பழக்கம். கரெக்ட். ஒண்ணு சூப்பர்ப்பா. எல்லாம் தட்டிங்களா? கிளாப் பண்ணவா? சூப்பர். அடுத்தது தீய பழக்கங்கள் சார். டேய் சாப்பு மகன, நான் பேசுவிட கெட்ட வந்து பேசுவிட திட்டுவிட உன்ன தீய பழக்கமா? அவர் கேட்டதே தீய பழக்கம். சரி, அவன் நீ வீடியோவே திட்டுற. அப்புறம் தம்பி சொல்லிட்டாப்ல ஒண்ணு. அப்புறம் மது அருந்துறது ஒரு கெட்ட பழக்கம். நீங்க என்ன சொன்னீங்க? அதான மறந்துட்டீங்களா? தீய சொற்கள் பேசுறது, மது அருந்துறது. அப்புறம் அடுத்தது புகைப்பிடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கம். கரெக்டா? சரி, இந்த மாதிரி தலையை திருப்பத்த ஒரு கெட்ட பழக்கம். சரி, ஓகே, ரைட். மது, புகைப்பிடித்தல், அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது. சரி சரி, ஓகே, கரெக்டா? சரி, ஓகேப்பா. இப்போ ஒரு கதை ஒண்ணு பாப்போம். இப்போ ஒரு கதை ஒண்ணு. சரியா? ஓகே. ஏன்னா எங்க குழந்தைங்க எல்லாம் கெட்ட பழக்கம்னா என்னன்னு தெரியாதனால சொல்ல கூட தெரியல அதுங்களுக்கு. கதையின் வழியா நம்ம பாத்துறோம். சரியா? ஒரு அழகான ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே பேர் வச்சு கொஞ்சம்னு கொஞ்சறாங்க. அது பிஞ்சு குழந்தைக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க? சஞ்சுன்னு பேர் வச்சிடறாங்க. அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 1வது 2வது 3வது 4வது போய்கினே இருக்குதுப்பா. பையன் 5வது போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? அவன் ஃப்ரெண்டு வரான். டேய் வாடா, நடா, ஐஸ் வாங்கி தரட்டுமா? காசு எங்க அப்பா நிறைய துட்டு குத்துறா. வாடா, நம்ம போய் தூக்கிட்டு வந்துலான்னு கூப்பிடுறான். இந்த பையன் என்ன பண்றான்? நான் வரமாட்டேன். ஏன்னா திருடுறது கெட்ட பழக்கம். இன்னொரு டேய் மச்சான் வாடா. என்னடா? டேய் என்ன ஒருத்த திட்டான்டா, வாடா அவனை போய் நம்ம வச்சுக்கச்சிங்கமா திட்டலாம்டா.
இவன் மறுபடியும் என்ன சொல்றான்? அசிங்கமா பேசுறது கெட்ட பழக்கம்னா தப்பு, நான் வரமாட்டேன்ட்டான் அந்த பையன். இன்னொரு ஒருத்தன், டேய் என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. இன்னொருத்தராது, டேய் எங்க தாத்தாவோட பீடி தூக்கின்னு வந்துட்டா, வாடா போலாம். அட பாவி, நான் வரமாட்டேன்டா, ஏன்னா புகைப்பிடிக்கிறது குற்றுநோய் உண்டாகும். அப்படியே 8வது போயிட்டான். மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு, டேய் என்ன இருக்குது போடுறான், மறுபடியும் என் பாக்கெட்ல சிகரெட், எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து தூக்கின்னு வந்துட்டா, வாடா போயிட்டு நம்ம புகை பிடிக்கலாம். மறுபடியும் இந்த பையன் என்ன சொல்றான்? இது கெட்ட பழக்கம்டா, வரமாட்டேன் போடா. இந்த பையன் மறுபடியும் 9வது போயிட்டான், 10வது போயிட்டான். ஒவ்வொரு முறையும் ஒருத்தன் வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறான். இன்னொரு ஒருத்தன் வந்துட்டு வாடா நம்ம போய் மது குடிக்கலாம்னு கூப்பிடுறான். மது குடிக்கிறது என்ன பழக்கம்? தப்பு, கெட்ட பழக்கம். அப்போ பொய் சொல்ல கூப்பிட்டானுங்க, திருட கூப்பிட்டானுங்க, புகைப்பிடிக்க கூப்பிட்டானுங்க. இந்த பையன் போகவே இல்லை. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், வளர்த்துக்கிட்டே போறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா என்ன பண்றானுங்க, சும்மா வந்து இவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறானுங்க இந்த பையனை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு இந்த பையன், சரிடா இவங்க எல்லார்கிட்டையும் கேட்கறான், ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்ன கூப்பிட்டே இருக்கிறீங்க, இதனால நமக்கு என்னடா வரப்போகுதுன்னு கேட்கறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸும் மொத்த போறோம் சேர்ந்து உக்காந்துக்கின்னு சொல்றானுங்க, டேய் இந்த மது புகைப்பிடித்தல் இந்த போதை பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கொண்டான்றான் ஒருத்தன். என்னத்தான் கொடுக்குமா? இன்னொரு ஒருத்தன் அது கெத்துடா, என்னது சொல்றான். இன்னொரு பையன் சொல்றான், அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உடம்பு வலியெல்லாம் போக்குதான்டா, எங்க அப்பா சொன்னாருடா, அதனால தாண்டா வாடா போலான்றான். உடல் வலியே போக்குதுன்றான். இன்னொரு ஒருத்தன், டே நம்ம சோகமா இருக்கிறோம்னு வச்சுக்க, சும்மா அப்படி ஒரு கட்டிங் ஒண்ணு போட்டனா பட்டுன்னு போட்டா, நான் உசுரா இல்லடா, வலிய போக்குதுடா, உடம்புக்கு நல்லதுடா, வேதனையை போக்குதுடா அப்படின்னு ஒவ்வொருத்தன் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறான். இது மகிழ்ச்சி கொடுக்குதா, கெத்தா, உடல் வலிய போக்குதா, சோகத்தை போக்குதா. உண்டாரத்தா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கினா உடம்புக்கு நல்லதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானோ. இவனுக்கு இதெல்லாம் கேட்டு மண்டை வெடிச்சு போற மாதிரி ஆகி என்ன பண்ணிட்டான், மயக்கம் போட்டு அங்கேயே வீந்துட்டான். இவனுக்கு எல்லாம் ஐயோ என்னடா அவன் மயக்கம் போட்டு வீந்துட்டான்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு குடு ஓட்டானுங்க. அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்தாங்க, வீட்டுல இருக்கிற அள்ளி எடுத்துன்னு போட்டு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் விட்டாங்க. டாக்டர் தனி ரூம்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல, ஏதோ குழந்தை பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ற, தம்பி அப்படி திரும்பி ஊசி போடணும்னு சொல்லிட்டு இவனா அப்படியே பயப்படுறான். டக்குன்னு டாக்டர் என்ன பண்றாரு, பேச்சு கொடுக்குறாரு. ஏன்னா பேச்சு கொடுத்துட்டு டக்கு என்ன பண்ணுவாங்க, டாக்டர் பேச்சு கொடுக்கறது முன்னாடி இவன் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் எனக்கு ஒரு டவுட் டாக்டர். டவுட் என்னப்பா டவுட்டு? இல்லை டாக்டர், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க, புகை பிடிக்கலாம் மது குடிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க, அது உண்மையிலே மகிழ்ச்சியை கொடுக்குதா, உடல் வலியை போக்குதா, உடம்புக்கு நல்லதா, அது கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே இருக்கிறான். என்ன சொல்லி 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 சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி சொல்லி 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 என்னையே ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க டாக்டர் அப்படின்னு. டாக்டர் உடனே ஊசியை தூக்கி ஓரமா வச்சுட்டு இவன் அப்பாடா ஊசியை தூக்கி ஓரமா வச்சுட்டார். டாக்டர் ஆரம்பிக்கிறார், டேய் ராஜா, நீ இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபரை பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. பைத்தியக்காரங்க பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்துருக்கிறேனே அப்படின்றான். மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பைத்தியக்காரங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பைத்தியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சட்டையை கிடிச்சிட்டு ரோட்ல திரிஞ்சிட்டு இருப்பாங்க, எங்கடா படுத்து பிறண்டு இருப்பாங்க, போய் கத்திட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, தனியா பேசிட்டு இருப்பாங்க, யாரு கூட சண்டைக்கு போவாங்க, அவங்களே பாத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப மோசமா இருப்பாங்க. கரெக்டா? மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. சரி, இந்த மதுவுக்கு அடிமையாகி குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவான், அவனும் சண்டை போடுவானா, அவனும் சட்டைக்கு சுற்றி தெரிஞ்சு கிடப்பானா, அவனும் ஓவரா ரொம்ப அப்படியே சந்தோஷம்னா ரொம்ப சிரிச்சு கிடப்பான், தனியா நின்று பேசி கிடப்பான், அசிங்கமா தகாத வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருப்பானா. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த டாக்டர் கேட்கிறாரு, அப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட நபரும் இந்த மதுவுக்கு பாதிக்கப்பட்ட நபரும் ஒன்னா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்போ இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட நபர்லாம் பைத்தியக்காரனுங்க. யாரு? மனநல பாதிக்கப்பட்டவனுங்க. ஏன்னா மனநல பாதிக்கப்பட்டவன் என்னெல்லாம் பண்றான், ரோட்ல படுத்து கிடப்பான், இவனும் ரோட்ல படுத்து கிடப்பான், இவன் வீட்டுல போய் சண்டை போடுவான், இவன் சண்டை போடுவான், அவன் வேலைக்கு போக மாட்டான், இவனும் வேலைக்கு போக மாட்டான், இவன் போயிட்டு என்ன பண்ண மாட்டான், வீட்டுல இருக்கிறவன் யாரையும் கண்டுக்க மாட்டான், அவனையும் பாத்துக்க மாட்டான், இவனையும் யாரையும் கண்டுக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். கரெக்டா? இவனை சண்டைக்கு போவான், கல்ல தடிப்பான், இவனை கல்ல தடிப்பான், சண்டைக்கு போவான், அடிவாயின் வருவான், அவன் அடிவாயின் வருவான். அப்படின்னு வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப மனநல பாதிக்கப்பட்ட நபரும் மதுவினால் பாதிக்கப்பட்ட நபரும் ஒண்ணுன்றாரு.
ஆமால அவன் கரெக்டா சொல்லிட்டீங்க டாக்டர். ஆமா டாக்டர். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ மது குடிக்கிறவங்க எல்லாம் யாரு? பைத்தியக்காரன். இந்த புகையிலை பிடிக்கிறவன், மது குடிக்கிறவன், கெட்ட பழக்க வழக்கத்துக்கு ஆளா இருக்கிற அத்தனை பேரும் யாரு? யாருக்கெல்லாம் பைத்தியக்காரன் அவன் ஆசை? யாருக்காச்சும் இருக்கா? யாருக்காச்சும் இருக்கா? யாருக்கும் இல்ல. யாருக்கும் இல்ல. சரி, ஓகே, முடிஞ்சுதா? இப்போ டாக்டர் மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்றாங்க டாக்டர். என்னத்தை கொடுக்குது? மகிழ்ச்சியை கொடுக்குதா? ஏன்பா? அப்போ மது குடிக்காத, புகையிலை போடாத, புகை பிடிக்காத நபர்கள் மகிழ்ச்சியாவே இல்லையா? இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேனா இல்லையா? நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இல்லையா? பெண்மணிகள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப 24 மணி நேரம் குடிச்சுக்கினே நல்லா மகிழ்ச்சியா இருப்பாங்களா? அப்ப மது குடிக்கிறவங்க மட்டுமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? இல்லையே, எல்லாருமே தான் மகிழ்ச்சியா இருக்குமே. அப்ப அது என்னது? பொய் சொல்லிட்டான் இவன். உடனே டாக்டர் பொய் சொல்லிட்டான் டாக்டர், என்கிட்ட பொய் சொல்லிட்டான் டாக்டர், விடுங்க டாக்டர், நான் போய் மூஞ்சிலே பேத்துட்டு வந்துடுறேன். உக்கார் உக்கார் உக்கார், பேசிட்டு போலாம் மறுபடியும். சரி, அடுத்தது கெத்துன்னு சொல்றாங்களே டாக்டர். கெத்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சா சம கெத்துன்னு சொல்றாங்களே டாக்டர். கெத்துனா என்னப்பா அப்படின்னு கேக்குறேன் டாக்டர். கெத்துனா என்ன? ஏப்பா நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற, வீட்டுல வந்து சும்மா சொல்லுவியா? அது கெத்து. நீ பேச்சு போட்டியில கலந்துக்கிட்ட, அழகா பேச பிரைஸ் வாங்கிவிட, அது கெத்து. வீட்டுல வந்து சொல்லுவியா? அடே ஏய், பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ்ரா. ஏய், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுடா இன்னைக்கு, மாதவி நான் போய் பேச வந்தடா. இதுதான் மாதவிக்கு பிரைடு, அதுதான் பெருசு. கரெக்டா இல்லையா? இதுதானே கெத்து. இதுதானே கெத்து. விளையாட்டு போட்டிலாம் வச்சாங்க பொங்கல் எல்லாம், கரெக்டா இல்லையா? அப்போ எல்லாரும் ஜெயிச்சிருப்பீங்க, பரிசு வாங்கியிருப்பேன். அது கெத்தா இல்லையா? அது கெத்து. உன்னை யாரா பாராட்டி இருப்பாங்க, பரிசு கொடுத்திருப்பாங்க, உன்னை வாழ்த்தி இருப்பாங்க, வணங்கி இருப்பாங்க, உன்னை சும்மா புகழ்ந்து இருப்பாங்க. அதுதானே கெத்து. அப்ப எப்படி மது குடிக்கிறது போய் கெத்தாகும்? ஒளிஞ்சி ஒளிஞ்சி குடிக்கிறான், பொய் சொல்லிட்டு குடிக்கிறான், திருடி குடிக்கிறான், ஒரு குடும்பத்தை கெடுத்து குடிக்கிறான், ஃப்ராட் தனம் பண்ணிட்டு குடிக்கிறான். அப்ப எப்படி அது கெத்தா ஆகும்? அப்ப அது பொய். அப்போ மகிழ்ச்சியும் கொடுக்காது, கெத்தும் கிடையாதா? கிடையவே கிடையாது. மது மகிழ்ச்சியை கொடுக்குதா? இல்ல. மது கெத்தா? வெத்து. அது என்னது? வெத்து. சரிங்க டாக்டர், மது உடல் வலிய போக்குதாமே டாக்டர். நிறைய பேர் கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மது போட்ட உடனே உங்களுக்கு அப்படியே மறைஞ்சு போய்தான் உடல் வலி. அப்படியா சொல்றாங்க டாக்டர்? டாக்டர், அப்படிதான் டாக்டர் சொல்றாங்க. ஏப்பா உடல் வலியை போக்குதுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மருத்துவர், உனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, ஜுரம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குதுப்பா. நீ மருத்துவமனைக்கு நீ வர, நான் உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு மருந்து எழுதி கொடுக்குறேன், சிறப்பு எழுதி கொடுக்குறேன், இன்ஜெக்ஷன் போடுறேன், கரெக்டா? நீ இதெல்லாம் எடுத்துக்கிற. 3 நாள் 2 நாள் கழிச்சு நீ முடிச்ச உடனே உனக்கு உடல் வலி போயிடுது, உடம்பு சரியாகுதா? மீண்டும் நீ போய் மருந்து எடுத்துக்கிறியா? இல்லையே. மீண்டும் போய் நாம மருந்து, உடம்பு வலி போறேன், மருந்து கொடுக்குறாங்க, மருந்து சாப்பிட்றேன், சரியாயிடுச்சு, நான் மறுபடியும் மருந்து எடுக்கிறது கிடையாது. ஆனா மது குடிக்கிறவங்க இன்னைக்கு உடம்பு வலி குடிக்கிறாங்க. அப்போ உண்மையாலேயே அந்த மது உடல் வலிய போக்குதுன்னா மறுபடியும் அவன் நாளைக்கு குடிக்கிறான். குடிச்சா உடம்பு வலி போயிடும் தான் சொல்றான். அப்ப உடம்பு வலி போயிடுச்சா மறுபடியும் குடிக்கிறான். மறுபடியும் டாக்டர் போய் சொல்றான் டாக்டர், அவன் போய் சொல்றான் டாக்டர். இவன் கோபப்படாத. ஆமா, அப்ப போய் தானே அது, போய் தானே. சரி, உடம்பு வலி தான் போக்குதுன்றிய, அப்ப என் வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உன் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேன், உன் அக்கா தங்கச்சி கொடுக்க மாட்டேன், நீ மட்டுமே நொட்டிட்டு வந்துடுற. அப்ப போய் தானே. அப்ப மது உடல் வலிய போக்கல, உடல் வலிய போக்கல. சரி, ஓகே டாக்டர். டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதாமே டாக்டர்? கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா, கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிடானேனா, இப்போதான் உனக்கு குழந்தை பிறந்து உங்க வீட்டுல 3 மாசம் ஆகுது, அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறியானேன்னு கேக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா நல்லதுன்னா அப்ப ஏன் எல்லாரும் குடிக்க மாட்டாங்க? அப்ப அதுவும் பொய் தான், அதுவும்
உணர்வு சரியான ஃப்ராடு பசங்க. சோகத்துல இருக்கிற மச்சான் சரகச்சா சரியாயிடும்டா. என்னது சொல்லுஜா சோகத்துல இருந்தா சரக்கு அடிச்சா சரியாயிடும். டியூஷனாண்டா அப்போ சோகத்துல இருக்கிறனா நீ குடிக்கிறனா உனக்கு சரியாயிடுது. அதேதான் மறுபடியும் ஏன் நீ அதுக்கு போற? இதோ வரேன். அப்போ சோகத்துல இருக்க சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் ஏன் அதுக்கு போற? அப்போ சோகத்துல இருக்கிற சரியாயிடுது, சரி பண்ணுதா? அது கிடையாது. அப்போ எதுவுமே கிடையாதா டாக்டர்? எதுவுமே கிடையாதுடா. அப்ப மதுனால மகிழ்ச்சி கிடைக்கல, உடம்பு வலி சரியாவல, மனசு வலி சரியாவல, எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது, எல்லாம் போயிடா டாக்டர் சொல்லிட்டாரு. சரிங்க டாக்டர், ஏன் டாக்டர் இவங்கலாம் இந்த மாதிரி சொல்றாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, டேய் அவனுங்க எல்லாரும் மனநோயாளிங்க. மது பழக்கத்துக்கு ஆளானவர்கள் எல்லாம் மனநோயாளிங்க. சயின்ஸ் சொல்லுது, அறிவியல் சொல்லுது, அவர்கள் முதல் முறையா இந்த காரணங்களை சொல்லி மது எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மதுவை விடலாம்னு நினைச்சா கூட அந்த மது இவர்களை விட மாட்டேன்தான். அந்த புகைப்பழக்கம் இவர்களை விட மாட்டேன்தான். இவங்களா ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு இதை கொடுக்குது மது மகிழ்ச்சி. அவனா நினைச்சுக்கிறான் மனநோய். கஷ்டத்தை போக்குது அவனா நினைச்சுக்கிறான் மனநோய். உடல் வலிக்கு அது மருந்தா இருக்குது, தீர்வா இருக்குதுன்னு நினைக்கிறான் மனநோய். அவர்கள் எல்லாருமே மனநோயாளிகள். சமூகத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. அவர்கள் அத்துணை பேரும் மனநல பாதிக்கப்பட்ட நபர்கள். இன்னைக்கு செய்தி ஒண்ணு, இன்று நடந்த சம்பவம் கர்நாடகால, பெங்களூர்ல கர்நாடகால ஒரு தகப்பன் போதை பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி போயிட்டாரு. சுரேஷ் என்ற பேர் கொண்டவர் தன்னுடைய மகனை துப்பாக்கியால சுட்டுட்டார். நீங்க செய்தி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தான் மகன் எவ்வளவு ஆசாசியா சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பாரு. இந்த மது எப்படி ஒரு மனிதனை மிருகமா மாத்துது பாருங்க, மனநோயாளியா மாத்துது பாருங்க. தகப்பன் குடிச்சு குடிச்சு கெடுத்துக்கிறான், வீட்டை பாத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு அறையில தள்ளி பூட்டி வச்சிடறான் பையன். ஒரு நாள் முழுக்க இவன் அவர் கத்திக்கிட்டு இது பண்ணிட்டு ஒரே அமங்கலம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் என்ன பண்றாரு, டே வந்து இங்க நில்றா கது தரடான்னு பேசுறப்போ இவன் கதுவாண்ட போய் பேசிட்டு இருக்கிறான். திடீர்னு துப்பாக்கி எடுத்து கதவு வச்சு டப்புன்னு சுட்டுறாரு. கதுவை தொலைத்து கொண்டு புல்லட் தோட்டா இவன் மேல பாய்ஞ்சிடுது. 3 மணி நேரம் ரத்த வெள்ளத்துல அங்கேயே இருக்கிறான். வீடு பூட்டி இருக்கு, யாரும் வந்து பார்க்கல. அப்புறம் ரொம்ப நேரம் பூட்டி இருக்கிறேன்னு சொல்லிட்டு திறந்து பாக்குறப்போ ரத்த வெள்ளத்துல மூழ்கி இறந்து போயிருக்கான். போன வாரம் செய்தி சென்னையில நடக்குது. தன் தகப்பன் மது அறிந்து விட்டு மது போதையில வந்து தன் தாயிடம் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த பாட்டில உடைச்சு தன் தாயை குத்த போறான். இந்த பையன் என்ன பண்றான், தடுத்து நிறுத்தி தள்ளி விடுறான். அந்த கையில வச்சிருந்த பாட்டிலே அவர் கழுத்துல குத்திக்கிட்டு அங்கேயே விழுந்துடுறாரு. பையனை அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். ஏன்னா தற்காப்புக்காக பண்ணிருந்தாலும் குற்றம் தான். கைது நடவடிக்கைகள் நடக்கும். அதுக்கப்புறம் அது தொடர்பா நீதிமன்றத்துல வந்து போட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஜாமீன் கொடுத்து அதுக்கப்புறம் வெளியில வருவான். அது ப்ராசஸ். ஆனா மதுவினால் இப்ப நடந்த சம்பவங்கள் இது. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அது, இன்னைக்கு இது மாதிரி நிமிஷத்துக்கு பல குற்ற செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரிங்க டாக்டர், அப்ப மது என்னதான் டாக்டர் பண்ணுது அப்படின்னா, அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, இப்பதாயா நீ என் சப்ஜெக்டுக்கே வந்துக்கிற. மது குடிச்ச உடனே என்ன தெரியுமா ஆகுது, மது குடிச்ச ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூளையில இருந்து கார்டிசால், என்னது கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு, அட்ரிலின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோனு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன், நம்மள மனநோயாளியா மாத்தக்கூடிய ஹார்மோன், நம்மள சோகத்துல மூழ்கக்கூடிய ஒரு ஹார்மோன். கெட்ட பசங்க அவனுங்க 2 பேரும். என்ன பசங்க? கெட்ட பசங்க. இந்த கார்டிசாலும் அட்ரினலும் கெட்ட பசங்க. அந்த 2 பேரும் 20 நிமிஷத்துல சரக்கு நீ உள்ள போட்ட, புகைப்பிடிக்கிற, ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிறான்னா 2 பேரும் உள்ள இறங்கிடுவானுங்க. நம்ம உடம்புக்குள்ள ஹார்மோன் இறங்கி என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, நம் உடல் உறுப்புகள் அத்தனையும், மூளைகளுடைய முழு பகுதியும், நம் உடல் உறுப்புகள், ராஜ உறுப்புகள், கண் பார்வை, சுவாச கோளாறு, நம்ம காது கேட்காது, இதய சம்பந்தமா, நுரையீரல் சம்பந்தமா, கிட்னி சம்பந்தமா, கல்லீரல் சம்பந்தமா, அத்தனை நரம்பு மண்டலம், அத்தனை உறுப்புகளையும் போயிட்டு அவங்க வந்து நோண்டின்னு இருப்பாங்க. பாயிண்ட் சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஏய் நான் நீ நல்லா வேலை செய்யற, எப்படி நீ நல்லா வேலை செய்ய, இதயத்துல போய் ஒரு குத்து டமால்னு இவன் இந்த பக்கம் போவான். நான் உனக்கு கண்ணு நல்லா தெரியுது,
கண்ணு என்ன பண்ணுவான் உள்ள ஒரு நரம்பை கட் பண்ணு டாயிங் முடிஞ்சிட கதை. டேய் என்னடா இவனுக்கு காது இவ்வளவு சார்பா கேக்குது, 2 குத்து குத்துறா காது கேட்காம போட்டேன் செவிடாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு இருப்பான் உள்ள இறங்கி. இதை பார்த்துக்கிற நம்ம உடம்பு பாவம், அது அப்பாவி, அது சும்மா இருக்குமா? உடனே மூளைக்கு ஆர்டர் போவோம், டக்குன்னு இறக்கடா ஒரு 100 பேரை. நல்ல ஹார்மோன்கள் 100 பேரை இறக்கி விடும். நல்ல ஹார்மோன்கள் வந்து இந்த 2 பேரையும் போட்டு மொத்து 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 மொத்துன்னு மொத்தி கித்தி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த 2 பேரையும் போட்டு விடுறோம். மறுபடியும் மீண்டும் நம்ம உடல்நிலை மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். நீ மறுபடியும் போய் சரக்கு போடுவேன், புகை பழக்கம் எடுப்பேன், ஏதாவது தீய பழக்கத்துக்கு ஆளாக மறுபடியும் என்ன பண்ணுவானுங்க அந்த 2 பேரும் வந்துருவானுங்க. ஆனா இந்த முறை இந்த 100 பேர் வந்தானுங்க பேரு அவங்களால சமாளிக்க முடியாது. 500 பேர் அனுப்பிடா நல்லா இருக்கும். சண்டை நடக்கும், போடும், வார் நடக்கும். இவனுக்கு 2 பேரும் 500 பேர் தூக்கி சும்மா வச்சு இந்த பாகுபலி படத்துல வர மாதிரி ஃபைட் சீன் நடக்கும். உள்ள வச்சு செய்வானுங்க. டே அது கண்ணுடா, டே அது மூக்குடா, டே அவன் சிவடாயிட போறான்டா, டே அவன் குருடாயிட போறான்டா, டே 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 ஏன்டா அப்படி அவனுக்கு ஜீரண கோளாறு வந்துட போதுடா, கிட்னி ஃபெயிலியரா போறான்னு சொல்லிட்டு இந்த 500 பேரும் போராடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 500 பேர்ல முக்காவாசி பேர் செத்து போனதுக்கு அப்புறமா அந்த 2 பேர் அடிப்பாங்க. மறுபடியும் நீ எடுத்துக்கிட்டனா 1000 பேர் வரணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? நல்லவர்கள் இருக்கவே மாட்டாங்க. நல்ல ஹார்மோன் உடம்புல சுரக்கவே சுரக்காது. இந்த கெட்ட ஹார்மோன் நீ மது பழக்கத்துக்கோ புகைப்பிடித்தலுக்கோ இந்த மாதிரி ஏதாவது வாயில வைக்கிறது, இந்த சொல்றாங்க பாருங்க, எந்த வகையில நீ மது பழக்கத்தை, எந்த வகையிலாச்சும் நீ போதை பழக்கத்தை, எந்த வகையிலாச்சும் நீ தீய பழக்கத்தை உன் உடல்ல எடுத்துக்கிட்ட அப்படின்னா, வாய் வழியாவும் எந்த ரீதியாவும் நீ எடுத்துக்கிட்டனா அந்த 2 பேர் மறுபடியும் வந்துருவோம். ஆனா உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த நல்ல ஹார்மோன் இருக்கவே இருக்காது. அப்ப என்ன ஆகும்? மூளையினுடைய முழு பகுதி பாதிக்கப்படும். கண் பார்வை மங்கும், காது கேட்காது, சுவாச பிரச்சனை வரும், திணறுவ, பசிக்காது, உன் இதயம் சீரா துடிக்காது, உன் ரத்தங்கள் அத்தனையும் அசுத்தமாய் போயிருக்கும். ரத்தம் அந்த ஃப்ளோயின்டி, அந்த நீர்த்தன்மை இருக்காது. ரத்தம் சூப்பரா உடம்புல ஃபுல்லா பம்ப் ஆகாது. அப்புறம் சுவாச கோளாறுகள் ஏற்படும், நுரையீரல் பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும், கல்லீரல் பாதிக்கப்படும், அத்தனை உறுப்புகளும் பாதிக்கப்படும். நரம்பு மண்டலம் நடுங்கி போயிருக்கும். உடல் நலிந்து மெலிந்து சாதாரண அப்படியே எலும்பு தோல் மாதிரி ஆயிடுவேன். இல்லைன்னா குண்டா போட்டுருவேன். ஏதாவது ஒரு நடக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த 2 ஹார்மோனும் ஒட்டு மொத்தத்தையும் கண்ட பண்ணிடும். இதுல குறிப்பா என்னன்னா 25 வயது வரைக்கும் மூளையின் வளர்ச்சி இருக்கும்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. நீ சிறு வயதுல எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கேன், உன்னுடைய மூளையில முக்காவாசி பகுதிகள், உன் மூளையின் முழு பகுதியும் பாதிக்கப்பட்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து விடுவாய். அப்போ என்ன ஆகும்னா, நீ மனநிலை பாதிக்கப்படுறது வேகமா நடக்கும், உன் உடல்நிலை பாதிக்கப்படுறது வேகமா நடக்கும். இன்னைக்கு எண்ணற்ற இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் மருத்துவமனைகள்ல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் இதுதான். விபத்துகள் ஏற்படுகிறது, அதுக்கு காரணம் இதுதான். திருட்டு நடைபெறுகிறது, அதுக்கு காரணம் இதுதான். குற்ற செயல்கள் நடைபெறுகிறது, அதுக்கு காரணம் மது, போதை பழக்கம். கொலை பண்றான், ஒரு உசுரை கொண்டு போடுறான், தெரிஞ்சு பண்றான், தெரியாம பண்றான், பண்றது தப்பு தான், ஒரு உசுர் எடுக்கிறது. அதுக்கு காரணம் அடிப்படையா அமைகிறது இது. பொருளாதார குற்றங்கள் நடைபெறுகிறது, ஒருத்தனை ஏமாத்துறான், அதுவும் ஒரு பெட்டக்கட பழக்கம் தான். இந்த மாதிரி பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு இந்த போதை பழக்க வழக்கங்கள் ஆளாயிடுதுரா. பட்டுங்களா, உன் வாழ்க்கை போது, உன் குடும்பத்துடைய வாழ்க்கை போது, எல்லாத்தையும் விட்டுறான். இந்த நாட்டுல வறுமையின் காரணமா தன் குழந்தையின் கல்வி படிப்பை நிறுத்தின ஒரு நபர் இருக்கிறாமா, பல நபர்கள் இருக்கிறான். ஆனா வறுமையின் காரணமா குடியை நிறுத்தின ஒரு தகப்பனுக்கானா? வறுமை சார், என் குழந்தைய படிக்க வைக்க முடியல சார், நான் அரசு பள்ளியில படிக்க வைக்கிறேன் சார் சொல்றான். நோட்டு கூட வாங்கி கொடுக்க மாதிரி சொல்றான். ஆனா அவன் குடியை நிறுத்த மாட்டான். பாருங்களேன், ஒரு நாள் அந்த மது அவன் உழைப்பை எப்படி திருடுது பாரு. ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு காசு சம்பாரிச்சு கொண்டு போயிட்டு மதுபான கடையில கொடுத்து மது வாங்கி குடிச்சிட்டு வரான். தான் பெத்த குழந்தைய, பெத்த பிள்ளைங்களை, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை, தாயை பார்த்துக்கிறது கிடையாது. சாப்பாடு வாங்கி போட மாட்டான், உணவு வாங்கி, எதுவுமே காய்கறி வாங்கி போடுறது, வீட்டை பார்த்துக்கிறது, கொள்றது. ஏன்னா அவன் மனநல பாதிக்கப்பட்டு போயிட்டான். மனநல பாதிக்கப்பட்டு போயிட்டான். அவனால எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த போதை பழக்க வழக்கங்கள் நம்மள இந்த சமுதாயத்துல நிறைய புழங்கிட்டு இருக்கு. நீங்களே நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க.
புகை பிடிக்கிறதையும் மது குடிச்சிட்டு வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, ரோட்ல சத்தம் போட்டுட்டு இருக்கிறவங்க, அங்கங்க மூலையா உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த எந்த வகையிலையும் இந்த மதுன்ற விஷயம் நமக்கு நல்லது செய்யுதா? இல்ல. கரெக்டா? இல்ல. சரி, ஓகே, புரிஞ்சுதா? மது குடிப்பவர்களும் பைத்தியக்காரர்களும், யாருக்காச்சும் பைத்தியக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கா? இல்ல. சரி, உங்களுக்கு பைத்தியக்காரன் ஆகணும்னு ஆசை இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களை, உங்க வீட்டுல இருக்கலாம், உங்க தெருல இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம், அந்த மாதிரி நபர்களை திருத்தணும்னு ஆசை ஏதாவது இருக்கா? இருக்கா? அப்துல் கலாம் ஐயாவுடைய 10 கட்டளைகளை படிச்சிருக்கீங்களா? நான் கொடுத்திருக்கேன். அதுல ஒரு கட்டளை ஞாபகம் இருக்கா? அதாவது மது, சூதாடுதல், போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கும் 5 பேரையாவது திருத்த முயற்சிப்பேன். புரியுதா? ஆமா, நாம முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அப்போ சொசைட்டில எல்லாரும் சொல்ற காரணங்கள் அத்தனையும் பொய். அது மகிழ்ச்சியை கொடுக்கல, மத்த எந்த விஷயங்களும் கொடுக்கல. ஆனா அது நம்ம உடம்பை எப்படி கெடுக்குது? ஒரு வாழ்க்கையே புரட்டி போட்டுது. இன்றைய செய்தி ஒரு உதாரணம் அல்லவா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் சிந்திக்கிற ஆற்றல் போயிடுமாண்டா, பைத்தியக்காரனாயிடும். சோ அதனால நமக்கு வந்து இங்க 2 விஷயம். ஒண்ணு, நாம இதை புரிஞ்சுக்கிட்டு சமத்தா நடந்துக்கணும். கரெக்டா? உன் வாழ்க்கையில எந்த நிலையிலையும் யார் வந்து உங்ககிட்ட இது நல்லதுடா, இது தேவடா, இது முக்கியடா, கெத்துடா, மகிழ்ச்சிடா, உடம்புடைய போக்குதுடா, சோகமா இருக்கியா, சோகத்தை போக்குதுடான்னு சொன்னா நம்பவே நம்பாத. ஏன்னா அவனே ஒரு பைத்தியக்காரன் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கரெக்டா இல்லையா? மனநல பாதிக்கப்பட்டவன் சொல்றது சரியா இருக்குமா? இல்லையே. நான் கெத்தா தான்டா இருக்கேன். கெத்துனா என்னன்னு எனக்கு தெரியும்டா. நாங்க மகிழ்ச்சியா தான்டா இருக்கோம். இப்போ அது எப்படா மகிழ்ச்சி கொடுத்துரும்? யோசிச்சு பாருங்களேன். சிந்திக்கணும், கேள்வி கேட்கணும், உங்களை தற்காத்துக்கணும் அதுல இருந்து. அதே மாதிரி நீங்க எல்லாம் பல்வேறு வயது உள்ள பிள்ளைகள் இருக்கிறீங்க. நல்லா மண்டையில ஏத்திக்கங்க. ஒரு விஷயத்த உன் கூட பழகிற நபர்களோ உன்னுடைய தோழிகளோ யாராக இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு செயலை செய்ய சொல்லிட்டு அது வீட்டுல சொல்லக்கூடாது, மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது தீய பழக்கம். அது தீய பழக்கம். ஏன்னா உனக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க, ஒரு விஷயத்த உனக்கு கத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல விஷயமா இருந்தா ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? கரெக்டா? நீங்க ஆமா, அதெல்லாம் ரொம்ப நீங்க மைனூட்டா வந்து வாட்ச் பண்ணணும். ஆமா, ஏன் இந்த விஷயத்த நம்ம வீட்டுல மறைக்கணும்னு சொல்றாங்க? ஏதாவது உனக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசுறாங்க, ஒரு செயலை உங்ககிட்ட செய்ய சொல்றாங்க, அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த செயலோ அந்த சொல்லோ அந்த ஒரு செய்கையோ தவறா இருக்கிற பட்சத்துல, உனக்கு புரியாத பட்சத்துல, அதை மறைக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுற பட்சத்துல, அதை மறைக்கணும்னு அவங்க சொல்ற பட்சத்துல அது தீய பழக்கம், அது கெட்டது. முதல்ல போயிட்டு உனக்கு நம்பிக்கைக்குரிய நபர், உன் தாய் தந்தை கிட்ட, உன் ஆசிரியர் கிட்ட, உன் ஆசான்கள் கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி பண்ண சொன்னாரு, பண்ணிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுல உங்களை மறைக்கிற மாதிரி இருக்குது. இப்ப நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா வீட்டுல மறைப்பியா? கரெக்டா இல்லையா? ஆனா இந்த புகை பிடிக்கிறவங்க, இந்த மது குடிக்கிறவங்க எல்லாம் மறைச்சு பண்றாங்கல்ல, அது கெட்ட பழக்கம் தானே? கரெக்டா இல்லையா? ஆமா. அந்த மாதிரி ஏதாவது வந்து தப்பான பழக்க வழக்கங்கள், ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, உனக்கு அது தவறா புரியுதுன்னா முதல்ல போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு. புரியுதா? இல்ல வந்து நான் ஏதாவது வரப்ப என்கிட்ட சொல்லலாம், உங்க ஆசான்கள் இருக்கிறப்ப ஆசான்கள் கிட்ட சொல்லலாம். புரியுதா? ஆமா. நேரடியா சில நேரங்கள்ல தவறுதலா நம்ம புரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. ஓப்பனா கேட்டுடணும். ஏன் அதெல்லாம் இது பண்ண சொல்றீங்க, எதுக்காக, நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கம் கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும். மலாலா ஒரு வீரப்பெண், மாதவி போல். கரெக்டா இல்லையா? ஆமா. என்ன இல்லிப்பா? மது பாப்பா. சரிடாமா. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கதை புரிஞ்சுதா? ஆமா. அந்த பிள்ளை இந்த டாக்டர் கிட்ட இருந்து வெளியில வந்தான். அவன் நண்பர்கள் கிட்ட எல்லாம் மறுபடியும் வந்து பேசுறப்போ அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சான். அவனால முடிஞ்சது அந்த 5 பேரையும் திருத்தனான். ஏன்னா அவன் நண்பர்கள். அந்த 5 பேரும் கூட சேர்ந்து இவனும் சந்தோஷமா வாழ்ந்தானுங்க வாழ்க்கைய. இவனும் என்னால 5 பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு திருப்தியோட அவன் வாழ்க்கையை கடந்து அவன் வாழ்ந்துட்டே இருக்கிறான் அந்த பையன். ஏன்னா
இந்த தீய பழக்க வழக்கங்கள் நம்மளை எந்த நேரத்தில் வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் எந்த வயசில் வேணாலும் நம்மக்கிட்ட அதை அணுகலாம், அது வரலாம். ஆனால் அதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு. ஒழிக்கிறது, தடுக்கிறது, தவிர்க்கிறது. சரிங்களா? தவிர்க்கிறதுன்றது ரொம்ப எளிமையானது. எவன் சப்போர்ட்டும் தேவையில்லை. தவிர்க்கிறது நாம முடிவு பண்ணிட்டா நாம தவிர்த்திடலாம். கரெக்டா? ஆமா. ஆனா தடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒழிக்கிறதுன்றதும் பெரிய ப்ராசஸ். நம்ம ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுன்றது, நம்ம ஏரியாக்குள்ள வராம தடுக்கிறதுன்றது, ஒரு சுற்றுவட்டாரத்தை தடுக்கிறதுன்றது, அதை ஒழிக்கிறதுன்றது அதை விட ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா தவிர்க்கிறதுன்றது நம்ம கிட்ட இருக்கு. நம்ம பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? கரெக்டா? இது தொடர்பா நீங்க வருங்காலங்கள்ல இது தொடர்பா வீடு வீடா போயிட்டு முதல்ல உங்க வீட்டுல நீங்க இது தொடர்பான விஷயங்கள பேச ஆரம்பிக்கணும். கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. நான் சொன்ன கதையை உள்வாங்கிட்டீங்கல்ல? அந்த கதையை உள்வாங்கிட்டீங்க. அந்த கதையை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நிறைய செய்திகள் நீங்க செய்திகள் பாக்குறப்ப இந்த மாதிரி தகவல் வந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சும்மா பேச்சு கொடுக்க ஆரம்பிங்க. உங்க பேச்சு திறமையை வளர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீடா போயிட்டு ஒரு போதை விழிப்புணர்வு பண்ணுவோம். நம்மளால முடிஞ்சது வாரத்துல நீங்க படிச்சு முடிச்சு விளையாடி ஓய்வெடுத்த பிறகு கிடைக்கிற ஒரு மணி நேரத்தை நாம நம்மளுடைய கிராமத்துக்காக நம்ம செலவு பண்ணுவோம். பண்ணலாம்ல? ஏன்னா தலைவர்கள்லாம் அதுதானே பண்ணுவாங்க. நீங்களா யாரு? தலைவர்கள். சரியா? ஓகே, ஃபைன். புரிஞ்சுதா? நன்றிடா பட்டுங்களா. இவ்வளவு நேரம் சிறப்பாக கவனிச்ச உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிப்பா. மகிழ்ச்சி.